வணக்கம் மாணவர்களே. இப்போ இங்கே வந்து 6th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸு 1.3 பார்க்க போகிறோம். அதில் நாம் இப்போ கேமு தான் விளையாட போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ங்கிறது நம்முடைய ப்ராக்டிஸுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸு. நாம் இது வரைக்கும் நாம் எப்படி அதை கற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. சரியா? ஓகே, பார்க்கலாமா? இப்போ நல்லா கவனிச்சுங்க. எவ்ரி ஈவன் நம்பர் கிரேட்டர் தென் 2. அப்போ ஒவ்வொரு ஈவன் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் 2 விட அதிகமாக இருக்கணும். ஸோ 4, 6, 8, 10, 12. அப்போ எது வரைக்கும் இருக்கணும்? ஈவன் நம்பர் அப் டு 16, 14 அண்டு 16. சரியா? அப்போ 16 வரைக்கும் இருக்கணும். இந்த நம்பர்ஸை பூரா அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்கள், தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ சம் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ 4ன்னு எடுத்துட்டிங்கன்னா இதை 2 ப்ரைம் நம்பரோட அடிஷனாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2. ஓகேவா? அடுத்து இப்போ 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 + 5. இப்போ 6ங்கிறத நம்ம எழுதலாம், 1 + 5ன்னு எழுதலாம். ஆனால் 1ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. இங்கே கேட்டிருக்கிறது 2 ப்ரைம் நம்பரோட அடிஷன். ஸோ அதனால் அது நமக்கு என்னவாகாது, இந்த அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது ப்ரூவ் ஆகாது. அதனால் அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 + 5 தேவை கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்து 8 எழுதுகிறோம். 8 எப்படி எழுதலாம்? 3 + 3 இங்கே போட்டுறோம். இங்கே 3 + 5 போடுறோம். இங்கே 10ங்கும்போது 5 + 5. வேறு எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ 12 எப்படி எழுதலாம்? 6 + 6 எழுதலாம். ஆனால் 6ங்கிறது காம்போசிட் நம்பர், எழுத முடியாது. 5 + 7. ஓகேவா? எழுதலாமா? வேறு எப்படி எழுதலாம்? 11 + 1னாலும் எழுத முடியாது. அதுக்கப்புறம் இப்போ 12 போட்டாச்சு. இப்போ 14 பார்க்குறோம். இப்போ 14 அப்படிங்கிறது 7 + 7 எழுதலாம் இல்லையா? இந்த மாதிரி 2 ப்ரைம் நம்பர்ஸினுடைய அடிஷனாக எழுதணும். அது எந்த ப்ரைம் நம்பராக வேணாலும் எழுதலாம். இப்போ 7 + 5 அப்படின்னா இங்கே 7 + 5ன்னு எழுதலாம், இல்லை 5 + 7, ரெண்டு ஒன்று தானே. இப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு 3 + 3ன்னு வரும். சரிங்களா? இப்போ கடைசியாக 16 அப்படின்னு எழுதும்போது 5 + 11. இதை வேறு எந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ரைட். இப்போ 173 அப்படிங்கிற நம்பர் ப்ரைம் நம்பரா அப்படின்னா அது ஏன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் ப்ரைம் நம்பர். ஏன் அப்படின்னா எஸ், இட் இஸ் ப்ரைம் நம்பர் பிகாஸ் it divide only 1 and itself. இவ்வளோதான். இதே ஆன்சர், இதுக்குரிய ஆன்சர். சரிங்களா? இப்போ இந்த கேள்வியை பாருங்கள். ஃபார் விச் ஆஃப் த நம்பர்ஸ் ஃப்ரம் n is equal to 2 to 8 அப்படி கொடுத்துருக்காங்களா? சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். என்ன அப்படின்னா 2n - 1ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் பண்ணோம்னா 2 × 2 - 1 ஈக்குவல் டு 2 2s are 4, 4 - 1 3. ஸோ இது ப்ரைம் நம்பர் இல்லைங்களா? பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்து 3 போடுறோம். என்னோட வேல்யூ 3 போடுறோம். ஏன்னா என்ன வந்து எதில் இருந்துருக்கணும்னா 2 3 4 5 6 7 8ன்னு இருக்கணும் என்னோட வேல்யூ. சரிங்களா? அப்போ இங்கே வந்து -1ன்னு கிடைக்குமா? ஏன்னா ஈக்குவேஷன்லேயே நமக்கு என்ன இருக்குது, -1 அப்படின்னு இருக்குது. அப்போ 3 6, 6 - 1 5. இதுவும் ப்ரைம் நம்பர். அவங்க கேட்டிருக்க கேள்வி அதுதான். ஃபார் விச் ஆஃப் த நம்பர்ஸ் ஃப்ரம் n to 2 to 8 இஸ் 2n - 1 இஸ் ஏ ப்ரைம்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 4 போடுறோம். 2 4s are 8, 8 - 1 7. அப்போ இதுவும் ப்ரைம் நம்பர் இல்லையா? அடுத்து
5 போடுறோம். 2 5s are 10, 10 minus 1 9. அடுத்து 6 போடுறோம். 2 6 are 12, 12 minus 1 11. இது எல்லாமே ப்ரைம் நம்பர். அடுத்து 7 போடுறோம். 2 7s are 14, 14 minus 1 13. இதுவும் ப்ரைம் நம்பர். அடுத்து 2 into 8 minus 1, 2 8s are 16, 16 minus 1 15. இது ஒன்று மட்டும் நமக்கு என்னவா இருக்காது, ப்ரைம் நம்பராக இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். சரிங்களா? அப்போ இது எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது, ப்ரைம் நம்பராக இருக்குது. இது ஒன்று மட்டும் நமக்கு என்னவா இல்லை, ப்ரைம் நம்பராக இல்லை. இந்த கொஸ்டின் நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய கேள்விகள். நல்லா பார்த்துங்க. என் நம்பர் இஸ் டிவைசபிள் பை 9. ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுது, அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை பாருங்களேன், இப்போ 42ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். இட் இஸ் டிவைசபிள் பை 3 பட் நாட் டிவைசபிள் பை 9. அப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி தப்பு. 9ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பரும் எந்த நம்பரால் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகாது. புரியுங்களா? இப்போ 42 3 டேபிளில் வரும், ஆனால் அதே 9 டேபிளில் வருமா, வராது. ஸோ இதில் டிவைட் ஆகிறது அதுலேயும் டிவைட் ஆகணும்ல, அதுதான் அது. இஸ் ஆல்சோ டிவைசபிள் பை 3. தப்பு, ஆகாது. 42 ஆகலை, அதனால் இதுலேயும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என் நம்பர் இஸ் டிவைசபிள் பை 6. ஒரு நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 36ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அது எந்தெந்த டேபிளில் வரும், 6 டேபிள்லையும் வரும், 12 டேபிள்லையும் வரும். அப்போ அது 2 டேபிள்லையுமே அது டிவைட் ஆகுது. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த ரெண்டுமே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 6 டேபிளில் வர நம்பரு, அது 12ஆலையும் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. இல்லை, அதான் ஒரு சில நம்பர்ஸாக சொல்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் வித் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு நம்பர் 12ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது எந்த நம்பரால் டிவைட் ஆகுது, 6ஆலையும் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட். இங்கே நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஏ இஸ் ரெக்கார்டு. நமக்கு ஏ தேவை. இதில் ஒரு நம்பரை இன்புட் பண்ணால் இது 2ஆல் டிவைட் ஆகும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த நம்பர் என்னவாக இருக்கணும்னா 2 டிஜிட் நம்பராக இருக்கணும். இந்த கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 9A இஸ் டிவைசபிள் பை 2. அப்போ இந்த ஏவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு நம்பரை போடுறோம். இப்போ ஒரு வேளை 8ன்னு போடுறோம். இப்போ கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் டிவைசபிள் பை 2ன்னு போடணும். இப்போ 100 போட்டிங்கன்னா அது 3 டிஜிட்டாக போயிடும். அப்போ அது தப்பு. அப்போ 98 தான் அதனுடைய நம்பர். அப்போ 8 போட்டால் அந்த இடத்துல என்னவாகும், கேன்சல் ஆகும் இல்லையா? ரைட். த லீஸ்ட் நம்பர் 5 6 7 A இஸ் டிவைசபிள் பை 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி, அதாவது கூட்டினோம்னா 3இன் மடங்குகள் 3யோட மல்டிப்ளிஸாக இருந்துச்சுன்னா அது 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், 13 18. அப்போ கண்டிப்பாக ஆகுது. அப்போ இந்த இடத்துல நாம் 0 போட்டால் போதும். அப்போ 5 6 7 0. ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 18 வரும். 18 3 டேபிளில் கேன்சல் ஆகும். இது டெஸ்ட் டிவைசபிலிட்டின்னு பேர். இதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை வேணால் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 9A6 இஸ் டிவைசபிள் பை 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒரு நம்பரை இங்கே இன்புட் பண்ணணும். அது எதால் டிவைட் ஆகணும், 6ஆல் டிவைட் ஆகணும். அப்படிங்கும்போது இந்த நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா அது கம்பல்சரி 6ஆலையும் டிவைட் ஆகும். இங்கே லாஸ்ட்டில் 6 இருக்கனால அது 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது, இப்போ 9 + 6 15. இப்போ இந்த இடத்துல 0 போடுங்களேன். 9 0 6 போட்டிங்கன்னா இது 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 3 3s are 9 0 2. ஓகே, ஆகுது. அதே மாதிரி 2ஆலையும் அது டிவைட் ஆகும். 6ஆல் ஆகுதான்னு பாருங்களேன். 1 6 is 6, பேலன்ஸ் 3, 5 6 are 30, 1 6 is 6. ஸோ கேன்சல் ஆகுது. அப்போ நமக்கு போட வேண்டிய நம்பர் 0 தான்.
இந்த கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்கறனால இது ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பராக போயிடும். அப்போ இதை நம்ம போடக்கூடாது. அப்போ 0 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 9 போட்டு பார்க்கணும். 9 போட்டால் நமக்கு டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். அப்போ ஒவ்வொன்றா போட்டு பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ 9 போட்டிங்கன்னா 9 9 6 18 24. அப்போ 24 அப்படின்னா இது கண்டிப்பாக ஆகும். அப்போ 9 9 6 6ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 1 6 பேலன்ஸு 3 6 6 ஆர் 36 பேலன்ஸ் 3 6 6 ஆர் 36. ஸோ நமக்கு ஆன்சரு 996. ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டால் 906 எழுதியிருக்கலாம். இது கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பருங்கிறதுனால நாம் இந்த நம்பரை எழுதணும், 996 எழுதணும். சரிங்களா? இப்போ நாம் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? ரைட், இதெல்லாம் அழிச்சிடலாம்ல. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இங்கே கொஸ்டின் நம்பரு நமக்கு 4ஆ? ரைட், 4 பார்ப்போமா? the number A08 is divisible by 4 and 9. ஃபஸ்ட்டு நீங்கள் 1 போட்டு பாருங்கள். 108 இது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 4 is 4, 2 4s are 8, பேலன்ஸ் 2, 7 4s are 28. அப்போ 4ஆல் டிவைட் ஆகுது. ஓகே. இதே இது 9ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா 1 9 is 9, பேலன்ஸ் 1, 2 9s are 18 ஆகுது. ஸோ அப்போ 108. அப்போ நாம் இந்த இடத்துல போட வேண்டிய நம்பர் ஏவை எடுத்துகிட்டு நாம் போட வேண்டிய நம்பர் என்னது? 1. அப்போ 108. ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? த நம்பர் 225 A85 அப்படி இருக்கா, இஸ் டிவைசபிள் பை 11னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 11ஆல் டிவைட் ஆகணும்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்பரை விட்டு இந்த நம்பரை ஆட் பண்ணணும். இப்போ 7 15 வருதா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2 3 நம்பர் வருதா? 2 A 5ன்னு வருதா? 2 + 5 7. அப்போ இந்த இடத்துல எந்த நம்பரை ஆட் பண்ணால் 15 வரும்? 8ன்னு ஆட் பண்ணால் தான் வரும். அப்போ இங்கே 225 ஏவுக்கு பதிலாக நாம் என்ன எழுதணும்? 8 எழுதிட்டு 85. அப்போ 8 தான் ஏ இருக்க வேண்டிய இடத்துல போட வேண்டிய நம்பர். புரியுதாப்பா? இங்கே கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இஸ் டிவைசபிள் பை 4 and 6 ஆர் டிவைசபிள் பை 24. 4ஆலையும் 6ஆலையும் டிவைட் ஆகிற நம்பர் 24ஆலையும் ஆகும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இப்போ 4 டேப்பில் என்னென்ன நம்பர் வரும்? 4 8 12 அப்புறம் 16 20 24 28 அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்குமா? இங்கே பாருங்கள். அதே மாதிரி 6ஆல் ஆகிற நம்பர் 6 12 18 அப்புறம் 24 அதுக்கப்புறம் 30 அதுக்கப்புறம் 36 அப்புறம் என்ன செஞ்சிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது ரெண்டும் 6 டேபிளில் வரும் இல்லை? 4 டேபிள்லேயும் வருது, 6 டேபிள்லேயும் வருது. அடுத்து 24 வருது. சரிங்களா? இப்போ இந்த 12ங்கிற நம்பர் 24ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாதில்ல. ஸோ எல்லா நம்பரும் 4ஆலையும் 6ஆலையும் டிவைட் ஆகிற நம்பர் 24ஆல் ஆகாது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 12/24ன்னு போட்டிங்கன்னா இங்கே 12ங்கிறது சின்ன நம்பராக போயிடுது, 24 பெரிய நம்பர் ஆகிடுது. அதனால் இது டிவைட் ஆகாது. ஸோ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன வருது? ஃபால்ஸ்ன்னு வருது. ஃபால்ஸ் ஆகாது. நம்ம சொல்யூஷன் இதுக்கு எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, 12 இஸ் டிவிசிபிள் பை 4 and 6 பட் நாட் டிவிசிபிள் பை 24. அப்போ 24ஆல் அது டிவைட் ஆகாது. இதைத்தான் நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? இங்கே கேள்வியை நல்லா கவனிங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு தான் நாம் எப்படி மேக்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிறதுல இருக்கும். சரிங்களா? ரைட். த சம் ஆஃப் எனி 2 சக்ஸசிவ் ஆட் நம்பர், ஏதாவது 2 ஆட் நம்பர் எடுத்துக்கிறீங்க. அந்த ஆட் நம்பர் இஸ் டிவைசபிள் பை 4. ஏதாவது 2 நம்பர், நீங்கள் இதுதான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை.
சக்ஸஸிவ் ஆடு. இப்போ வந்து 1 3 5 7 9 அவ்வளோதான். இது வந்து ஆடு நம்பர். இந்த ஆடு நம்பரில் தொடர்ந்து 2 நம்பர் எடுத்துக்கணும். இப்போ வந்து 1 + 3 என்ன வருது? 4 வருதா? அது 4 ஆல் டிவைசபிள் ஆகுது. அதே மாதிரி 3 + 5 8, அதுவும் 4 ஆல் டிவைசபிள் ஆகுது. அடுத்து 5 + 7 = 12, அதுவும் 4 ஆல் டிவைட் ஆகுது. அடுத்து 7 + 9 = 16, அதுவும் 4 ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது எல்லாமே டிவைட் ஆகிறதுனால எஸ் இட் இஸ் அப்படின்னு நம்ம போடணும். புரியுங்களா? இப்போ சொல்யூஷன் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, எஸ் இட் இஸ் ட்ரூ. அப்போ எப்போல்லாம் இந்த சம் ஆஃப் எனி 2 சக்ஸஸிவ் ஆட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் டிவைசபிள் பை 4, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே முழுசாக இங்கே எழுதியாகணும். அவ்வளோதான். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பருக்கு நாம் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்மா ஜிசிடியா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இங்கே நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் ரோப் தட் கேன் பி யூஸ்டு மெஷர் எக்ஸாக்ட்லி ரோப், அதாவது யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லின்னு கொடுத்துருக்கனால அப்போ நாம் இதை வந்து டிவைட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஒன்றொன்றையும் டிவைட் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுங்க. அப்போ டிவைட் பண்ணுறதுன்னா டு ஃபைண்டு HCF, கண்டிப்பாக HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிறது வந்து 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னு இருக்குது. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 120 சென்டிமீட்டர்னு மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே எழுதும்போது 360 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் நான் சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறேன். இதை மாற்றும்போது 4 மீட்டர்னு இருக்கிறத 400 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கிறோம். ஏன்னா 1 மீட்ருங்கிறது நமக்கு 100 சென்டிமீட்டர். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிச்சா போதும். போட்டலாமா? எந்த டேப்பில் போடலாம்? 12 டேப்பில் போடலாமா? முதல்ல 10 டேப்பில் போடலாமா? அப்போ 12 36 40. இது திருப்பி எந்த டேப்பில் வரும்? 4 டேப்பில் வருமா? ரைட். 3 4s are 12, 9 4s are 36, 10 4s are 40. இப்போ பாருங்கள், இந்த 3 ஒரே டேபிளில் வரலை, கண்டிப்பாக வராது. இது 2 ஒரே டேபிளில் வரும், ஆனால் இது வராது. ஏன்னா இது 2 3 டேபிளில் வரும், இது 2 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் தான் வரும். எப்போவுமே HCFங்கிறது இந்த 3 ஒரே டேபிளில் வரணும். எல்சிஎம்முக்கு அப்படி தேவையில்லை. அப்போ நம்ம HCF எதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும்? இந்த 2 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ 10 × 4, 10 × 4 40. ஸோ 40 சென்டிமீட்டர். அப்போ ஒன்று எக்ஸாக்ட்லியாக நம்ம 40 சென்டிமீட்டர் நம்ம என்ன செஞ்சாகணும்? கட் பண்ணி ஆகணுன்றதை அங்கே எழுதணும். இவ்வளோ தான் ஆன்சரு. இதுவரையிலும் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய 1 பாயிண்ட் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கிறத பார்த்தாச்சு. இதோட ஃபஸ்ட் லெசன் க்ளோஸ்ட் ஆகுது. அடுத்து செகண்ட் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 வீடியோ வந்து 6th ஸ்டாண்டர்ட் ப்ளேலிஸ்ட்டில் நம்ம யூடியூப்பில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.